அடுத்தது உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் படித்ததே சூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த ஆப்ஷன். அண்ட் இதுக்கான கைடன்ஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஐதர் இட் மேபி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ் லிட்ரேச்சர் கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா, தமிழ்லேயே நான் படிக்க போகிறேன் மேம், தமிழ்லேயே எழுத போகிறேன் அப்படின்னா தெர் இஸ் அ பர்சன் லைக் அவங்களும் நம்ம அகாடமிலேருந்து கிளியர் பண்ணி போனவர் தான். அண்ட் ஹீ இஸ் கரண்ட்லி சர்விங் யூபி கேடர், உத்தரப்பிரதேசில் கலெக்டராக இருக்கார். மணிகண்டன் ஐஏஎஸ் பார்த்துருப்பீங்க அந்த சாரோடது. ஸோ தமிழ் வழியிலே படித்து பாஸ் பண்ணவங்க தான். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ டூ. எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, கண்டிப்பாக இப்பயும் சொல்கிறேன், வராதுன்னு ஒன்றும் இல்லை, கற்றுக்கல அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். ஓகேவா, கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் டேர்ம் கால்டு வராது. ஓகேவா, அந்த மட்டும் தயவு செஞ்சு மைண்ட்லேருந்து எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ண அது வராமே போயிடும். ஓகேவா, பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக இருங்க, நிச்சயமாக வரும். ஓகே, ஸோ இது இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஐஆர், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் எனி திங். நீங்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருப்பீங்க. ஸோ அதே படித்ததே தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, அதுக்கான கைடன்ஸ் அப்படின்றது அண்ட் அபெண்டன்ஸ் ஆஃப் சோர்ஸ், அதாவது ரிசோர்ஸஸ் அப்படின்றது நிறைய இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக அதை எடுக்கலாம். ஓகே.